வணக்கங்க. நம்ம மித்ரா கோல்டு ஆப்ல டிஜி கோல்டில் எப்படி ஈஸியாக நீங்கள் பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் மித்ரா கோல்டு அப்படின்னு சர்ச் பண்ணால் நம்ம ஆப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த QR கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி iOSல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மித்ரா கோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அலோவ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் அலோவ் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்முடைய ஆப்ல இருந்து முக்கியமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம மித்ரா கோல்டு ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாட்டம்ல, அதாவது கீழே ரைட் சைடு கார்னர்ல ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீன்ல லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும். அதை டச் பண்ணி உங்களோட மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு மெயில் ஐடியாக இருந்தாலும் அந்த மெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த இமெயில் ஐடி அல்லது பாஸ்வேர்டில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் லாகின் அப்படிங்கிறதுக்கும் கீழே சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஒரு இதில் பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஆதார் கார்டோட இமேஜஸ் உங்கள் ஃபோனில் கேலரியில் இருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முறையில் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் உங்கள் ஆதார் இமேஜஸ் இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி, அதை தொடர்ந்து ரெஃபரல் கோடு அப்படிங்கிற இடத்துல 1234 அப்படிங்கிற நம்பர் கொடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருக்குங்க. இப்போ கிரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் 2 கட்டம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ்லையும் 2வது பாக்ஸ்லையும் ஒரே மாதிரி 8 இலக்க நம்பர், அதாவது 8 டிஜிட் நம்பர் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த கட்டத்தில் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ திரும்பவும் மித்ரா கோல்டு ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே சென்டரில் பிளான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆகிருக்கிற ஸ்க்ரீனில் கோல்டு பிளான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் மித்ரா டிஜி கோல்டு அப்படிங்கிற ஒரு விண்டோ இருக்கும். அதில் ஜாயின் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆயிருக்கிற ஸ்க்ரீன்ல பை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆயிருக்கிற ஸ்க்ரீன்ல உங்களுடைய பெயர், உங்க அட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சரியான லேண்ட்மார்க், பின்கோடு, அகைன் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். அதை தொடர்ந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு கட்டம். அந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து கீழே ஆதார் கார்டு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி இப்போ உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனில் கேலரியில் இருக்கிற உங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி அதில் ஆட் கொடுத்துக்குங்க. அதை தொடர்ந்து சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வெற்றிகரமாக நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க. இப்போ கோ டு மை ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மித்ரா டிஜி கோல்டு பேஜுக்கு எகைன் நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ கீழே பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ மித்ரா டிஜி கோல்டோட பணம் சேமிக்கிற அந்த ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதில் இடது பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸும் வலது பக்கம் ரைட் சைடு ஒரு பாக்ஸும் இருக்கும். லெஃப்ட் சைடு பாக்ஸில் நீங்கள் என்ன பணம் சேமிக்க விரும்புகிறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. அப்படி என்ட்ரி பண்ணும்போது வலது பக்கம் இருக்கிற பாக்ஸில் அந்த பணத்துக்கான, அந்த தொகைக்கான இன்றைய மதிப்பிலான தங்கம் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதை தொடர்ந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆகிருக்கிற ஸ்க்ரீனில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை 2 தடவை நீங்கள் டச் பண்ணுங்க. இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. 4வது ஆப்ஷனில் UPI அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் UPI அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற UPI அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இப்படி எந்த UPI ஆப் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆப் உங்களுக்கு காமிக்கும். அதை செலக்ட் பண்ணி அந்த UPI ஆப்குள்ளே
உதாரணமாக ஜிபே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த ஜிபே உள்ளே போய் டைரெக்டாக நீங்கள் பணம் கட்ட முடியும். இப்போது ஜிபே ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் செலுத்த விரும்புகிற அந்த தொகையும் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அதை ஓகே பண்ணி பின் நம்பர் கொடுத்து நீங்கள் பணம் செலுத்தலாம். வாழ்த்துக்கள், வெற்றிகரமாக நம்முடைய மித்ரா டிஜி கோல்டில் முதல் சேமிப்பை துவங்கிட்டீங்க. இதே மாதிரி எப்போ வேணாலும் 10 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நினைச்ச நேரத்தில் நினைச்ச உடனே பணம் சேமிக்க முடியும். அதுவும் தங்கமாகவே சேமிக்க முடியும். தொடர்ந்து நிறைய நீங்கள் சேமிக்கணும், பல செல்வங்களும் உங்களுக்கு சேரணும்னு இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். சிறப்பான சேமிப்பிற்கு மித்ரா கோல்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி.